இந்த பீட வாழ்க்கைங்கிற நம்ம கூடயே உட்கார்ந்துட்டு வர இந்த துணைப்பாடத்தை கதை மாந்தர்கள் முன்னுரை அப்படியே குறிப்பிச்சட்டம் போட்டு ஒரு கட்டுரையா பார்க்க போறோம். ஆமா, பீட வாழ்க்கை. முன்னுரை. எங்களோட ஒரு நாள் வாழ்க்கையில பீடைங்கிற பிரயாணி போட்ட ஒரு 3 வாழ்க்கை தான். அது குறித்து பின்வரும் பத்தியில் காண்போம். காலையில எந்திரிச்சோன்னா ஒரு டீ, அப்புறம் சரி டீ சாப்பிடலாம்னு சொல்லி போய் கடைக்கு போனா என்ன வேணும்னு கேட்க மாட்டாங்க. சரி நம்மளா ஒரு டீயை சொல்லலான்னு பார்த்தா மாஸ்டர் காதும் கேட்காது. இதுவே ஃப்ரெண்ட்ஸோட போய் அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்களோ அதை சாப்பிட்டு வந்துடலான்னு பார்த்தா நம்ம கிட்ட தான் வந்து என்ன சார் சாப்பிட்றீங்கன்னு ஆர்டர் எடுக்கும். சரி அப்படி இப்படின்னு ஒரு டீயை சொல்லிட்டு உட்காந்தோம்னு வையேன், பின்னாடி வந்து ஒரு குரல், சக்கரை ஜாஸ்தி ஒண்ணு, கலக்கல் ஒண்ணு, காத்தா ஒண்ணு, சுகர் இல்லாம ஒண்ணு அப்படின்னு சொல்லி இந்த வெரைட்டி எல்லாம் நம்ம டீல பிராக்டிஸ் பண்ணி நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இருந்து கிளாஸ்க்குள்ள விரல விட்டு எடுத்துன்னு வருவானே, ஐயோ அந்த கருமத்தெல்லாம் எப்படிதான் குடிச்சனோ. தேநீர் கலெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. சிற்றுண்டியாவது நிம்மதியா சாப்பிடலாம் உணவத்துக்குள்ள நுழைஞ்சா அவ்வளவு கும்பல்ல வாஷ் பேஷனுக்கு பக்கத்துல மிக அருகாமை ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் இருக்கும். அதுல பீடை அப்படின்னு எழுதிது. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு 2 தோசை இல்ல 2 புரோட்டா ஒரு கலக்கியோன்னு முடிக்கலான்னு பார்த்தா என்ன நடக்கும்? தோசை இருந்தா சட்னி இருக்கு, புரோட்டா இருந்தா குருமா இருக்கு. இப்படிதான் போகுது வாழ்க்கை. இல்லனாலும் பரவாயில்ல, நம்ம சட்னி கேட்கும் போது பக்கத்து இலையில கடைசியா வலிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி காலைல சட்னி கேட்டோம்னா காலையில தம்பி, காலையில சரி, மதியம் இப்பதான் என்னப்பா சரி, நைட்டு இல்ல தம்பி இப்பதான் சட்னி இருக்கா இல்லையா கடையில். சரி இந்த பிரச்சனை எல்லாம் ரெக்டிஃபை பண்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஹோட்டல் கண்டுபிடிச்சு வச்சா 2 நாள் தான் அவன் கடையை காலி பண்ணிருப்பான், நம்ம பீடை எடுத்துக்கிட்டு வேற கடைக்கு போக வேண்டியதுதான். சரி நம்ம பொழப்பு இங்கதான் அப்படி இருக்கு, ஊருக்கு போய் ஒரு வாய் நல்லா சோத்திட்டு வரலாம் அப்படின்னு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணா பஸ் ஃபுல்லா கிரௌடா வரும். சரி வேற பஸ்ஸுக்கு போன பார்த்தா எல்லா பஸ்ஸும் கிரௌடா வரும். சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஒரு பஸ்ல ஏறி டிரைவர் சீட் இல்லாட்டியும் பரவாயில்ல இன்ஜின்ல கிளம்பி உட்கார்ந்து போனா பார்த்தா பின்னாடியே ஒரு பஸ் காலியா டிக்கெட்டே எடுத்து தொலைச்சிருக்கும். எனக்கு காசு தான் போய் தொலையுது, வேற பஸ்ல போய் விண்டோ சீட்டா பார்த்து ஷவான்னு உட்காந்தா சார் ஃபேமிலியா வந்திருக்கும் இந்த மாதிரி ஆடா பீடா. சரி இதெல்லாம் நடக்காம நம்ம விண்டோ சீட்லயே உட்காந்து போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பக்கத்துல ஒருத்தன் நல்லா டொபாக்கோட பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தேய்ச்சிக்கிட்டு வரும். சரி இவ்வளோட எங்கடா பேசுறதுன்னு சொல்லி பாட்டாவது கேட்கலான்னு ஹெட்செட் எடுக்க போனாங்க. ஹெட்செட்டை மறந்துருப்பேன் கரெக்டா. அதான் இல்ல இப்பதான் பீடியோட தாண்டவத்தை பார்க்க போறேன். ஹெட்செட் கொண்டு வந்திருப்போம், ஹெட்செட்ல ஒரு பட்டு மட்டும் இருக்கு. உன்னையெல்லாம் இன்னும் 2000 வருஷத்துக்கு எதுவும் செய்ய முடியாதியா, போயா நல்லாரியா, போயா போய் தொலையா. நம்ம ஹெட்செட்டை தான் பாட்டு கேட்க முடியல, பஸ்ல போற பாட்டுனாச்சும் கேட்கலான்னு பார்த்தா அந்த பாட்டெல்லாம் சரி நம்ம ஜன்னல் வழியா இயற்கையை ரசிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்தா அப்பதான் கண்டக்டர் சும்மா சில்லறையை கொடுத்து சில்லு சில்லு சில்லுன்னு வருவாப்புல. எல்லாத்துக்கும் சரியான சில்லறை கொடுத்தவரு நம்மகிட்ட மட்டும் தம்பி இறங்கும் போது கேட்டு வாங்கிப்பா அப்படின்ட்டு போயிருவேன். நம்ம பாட்டையும் கேட்க முடியாம இயற்கையும் ரசிக்க முடியாம அப்படியே அண்ணன் வாயை பார்த்து உட்காந்துருக்க வேண்டியது. சரி நம்ம ஸ்டாப் வந்தோம்னா சில்லறையை வாங்கிட்டு இறங்கலாம்னு பார்த்தா அப்பதான் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் ஒன்று ஓடும். டிரைவர் அப்பதான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாரு. எப்படிண்ணே இறங்கணும்னா நல்லா பாட்டு போடுவீங்களா? சரி வாங்கின சில்லறையில ஒரு ஜூஸ் அடிக்கலான்னு போய் ஜூஸை குடிச்சிட்டு காசை கொடுத்தா அதுல சிலட்டை போட்டிருக்கோம் அப்படியே கிழிஞ்சு. வாங்காம வந்திருந்தானா அது வேற, வாங்கியும் கிழிஞ்ச நோட்டை வாங்குறாங்கன்னா அதுதான். நீ என்ன பண்ணாலும் பீட வேண்டாம். சரி நம்ம அக்கௌண்ட்ல இருக்க 200 ரூபாய் எடுக்கலாம்னு சொல்லி ஏடிஎம் பக்கம் போனா நம்ம முன்னாடி அவங்க கிட்ட இருக்க ஏடிஎம் கார்டெல்லாம் வச்சு உள்ள ரம்மி ஆடிட்டு இருப்பான். அவன் வெளியே வரும்போது அவர் சொல்லிட்டு போனா பாரு, 200 ரூபா நோட்டையா வந்துட்டு இருக்கு, என்கிட்ட இருக்கிறதே 200 ரூபா தான். ஏய் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கே இந்த நிலைமை, அப்ப ரிலேஷன்ஷிப்லாம் பீடையும் நானும். இந்த ரிலேஷன்ஷிப் பீடையை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சினாப்சிஸ் பார்ப்போம். இந்த சீனை மட்டும் பாருங்க. விண்டோ சீட்ல உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஜஸ்ட் பேக் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன். இறங்குறீங்களா? இல்லைங்க, என்ன சொல்ல வரோன்னு இந்த மாதிரி தாங்க யாரும் நமக்கு என்ன சொல்ல வரானே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்னா தாட்டி வர வழியதான் பார்ப்போம். டேய் நீ கண்டிப்பா நேர்மையா லவ் பண்ற இல்ல, அவன் நிச்சயமா திரும்ப வர மாட்டாடா. போதும் மச்சா அடிடா